பரிதாரத்தை பூசிக்கொள்ள தண்ணீர் தாகமாக உள்ளது. இவ்வளவு தானே? ஆமா. தண்ணீரை தாகத்தை தீர்ப்பதற்கு ஏற்பாடு செய்வேன். அப்படியா? அவர்களே என்ன விஷயம் சொல்லு. சொன்னதுடா. நாடகம் நிலவரிக்கா. அப்படியா? சீக்கிரம் சீக்கிரம். புரியுது. எப்படியோ ஒற்றி குத்துரு. இளவரசருடைய தாகம் தீர வேண்டும். ஆமா ஆமா. இளவரசரே, தளபதியாரே, தண்ணீருக்கு ஏற்பாடு செய்து விட்டீர்களா? ஏற்பாடு செய்து விட்டேன். தண்ணி சாப்பிடுங்க. என்னங்க என்னங்க ஏய், என்னடா ஒரே வாட வீசுது? கையில அந்த மோச்சம்பு அதியா. அப்படியா? அது மோச்சம்பு. அப்படியா? அதான் வாசனை வந்து. டேய், எனக்கு இல்ல, எனக்கு இப்படி ஆயிடுச்சு. உனக்கு ஒண்ணுடா. அப்படியா? இல்ல நான் சாப்பிட்டேன். அப்படியா? நான் சாப்பிட்ட முதல்ல. நீ முதல்ல சாப்பிட்டியா? ஆமாங்க. சரி, இருந்தாலும் நான் கண்ணு முன்னு குடிச்சறேன். கண்ணு மூடின மட்டும் தயவு செய்து குடிக்காது. ஏன்? ஏமா எந்த ஒரு பொருளை சாப்பிடும்போது ஒரு விதிமுறையில் இருக்குதுங்க. ஒவ்வொரு பொருளை சாப்பிடும்போது ஒரு விதிமுறை இருக்கு. ஆமாங்க. என்ன விதிமுறை? இப்ப சாப்பாடு சாப்பிடுறோம். ஆமா. எதுக்கு குஞ்சு சாப்பிடுறோம்? ஏய், எப்படி சாப்பிடுறோம்? எப்படி? குனிந்து சாப்பிடுறோம். குஞ்சு சாப்பிடுறது சாப்பிடுறதுன்னா அந்த நெல்லை வளர்த்து அந்த பூமாதேவிக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சமர்ப்பணம் என்று அது குனிஞ்சு சாப்பிடுறோம். அடடா, இந்த நிலவப்பட்டது இந்த புனித பூமாதேவி தான் விளைச்சு கொடுக்கிறார். ஆமா. ஆகினால இந்த அன்னம் கொடுத்த அந்த பூமாதேவிக்கு சமர்ப்பணம் என்ற முறைக்காக குனிந்து சாப்பிடுறோம். தண்ணியா தானா அது குடிக்கிறது தெரியுமா? அந்த தண்ணீர் கொடுத்த மேல ஆனம் வானங்க அதனால அந்த வானத்துக்கு நன்றின்னு சொல்லிட்டு அண்ணாந்து குடிக்கிறோம். ஆமா. இந்த சரகதி தெரியுமா? கண்ணை மூடி குடிக்கிறோம். ஏன் கண்ணை மூடி குடிக்கிறோம்? நீ சரக குடிக்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்ணை மூடிட்டு போறேன்னு முன்கூட்டியா சொல்லுதான். அதுக்குதான் எல்லாம் கூட்டிட்டு வர்றாங்களே. அப்படியா? நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. என்ன பண்றது? நீ சாப்பிடு. தந்தானே தனராம் ஏ தந்தானே தனராம் ஏ தந்தானே தனராம் ஏ தண்ணி தப்பி தேறி வந்த கண்ணை கட்டி சுமைய வழிக்கு சற்று விட்டது சாமி கண்ணை கட்டி காத்தலி விட்டது சுவாமி 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 சுவாமி. சொம்பு போட்டது அந்த போய் சொம்பு பூமி என்னடா சுத்துது? கடகால போட்ட கம்யூனிட்டி சரியில்லை. யாரா போட்டா அவனை கொண்டு வாடா. அவனை செருப்பத்து மொன்னு தள்ளி போறான். செருப்பத்து அடிப்பானா கேள்விப்படுகிற முன்னு தள்ளியா? டேய், நேரா லைட்லாம் புளுக்கு நேரிது. அவன் லைட் போற தேவடா பையன் சரியில்லை. எங்க இருக்கறான்? அவனை கொண்டு வாடா. அவனை கைத்து மேல காலை வச்சு போடா டேரி. மேச்சறடா அவனை. டேய் பூவரசா, ஐயா கத்து வேலை முடிஞ்சு போச்சு. இளவரசர தருவில விடு. அவன் எங்க நான் போகட்டும். எங்க இருக்கட்டும். டேய், எங்க போயிடா? தளபதியாரே, எங்க போனாங்கன்னு தெரியல. டேய் உலகருக்கு சென்று தண்ணீர் எடுத்துக்கொண்டு குடிக்க செல்ல வேண்டும் அல்லவா? ஏழை தூக்கிலே தளபதியாரை தேடி வருகின்ற நேரத்தில் ஒரு யாரோ ஆடிப்பாடி கொண்டு செல்கிறானே, யார் என்று தெரியவில்லை. அந்த குரலை கேட்கும் பொழுது இனிமையாக இருந்தால் அந்த பெண்ணை எவ்வளவு அழகாக இருப்பார். புறப்பட வேண்டும். அந்த பெண்ணை
இதே நாட்டை சேர்ந்தவள் ஏழ்மை குடியில் சேர்ந்தவள் உன்னுடைய பெயரோ காவியா. என்ன ஒரு அற்புதமான பெயர், இனிமையான பெயர். உன் பெயரை கேட்டவுடனே மனமே மாறிவிட்டது. கண்டவுடன் மனமே மாறிவிட்டது. நான் யார் தெரியுமா? நாட்டு இளவரசர். பெயரோ மதன். இதே நாட்டை சேர்ந்தவர், மன்னருடைய மகன், இளவரசர் என்று உரைத்து விட்டீங்க. என்னுடைய பெயரோ மதன். மதனா? ஆமா. இருக்கட்டுங்க, நேரமாகிறது. நாங்க குடிசைக்கு போன வழியை விடுங்க. நீல் அயல்நாடு சென்றிருக்கிறேன், எத்தனையோ பெண்களை சந்தித்திருக்கிறேன். இருந்த பொழுதிலும் அவர்கள் மீது வராத காதல் மோகம் உன் மீது வந்து விட்டது. ஒரு முத்தம் என்ன சுகம், என்ன சுகம். இதுபோல் சுகத்தை இதுவரை நான் பார்த்தது முடியாது, கண்டது முடியாது, அனுபவித்தது முடியாது. ஏழ்மை குடியில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும் என்ன ஒரு அற்புதம்டா சாமி. ஆஹா, இந்த பெண்ணை அனுபவித்த உடனே இன்னும் மோகம் விட்டு போகணும். அந்த பெண்ணை மீண்டும் சந்திக்கணும், மீண்டும் இருந்தாலும் இப்போது புறப்பட வேண்டும். தளபதி யாரை கண்டுபிடிக்க வேண்டும். அன்பு எங்கதான் போனான்னு தெரியல. இப்போதே உங்களுக்கு என்ன பாவத்தை செய்து, உங்களுக்கு என்ன துரோகத்தை செய்து, பிறந்த நாள் முதலாக தாய் இல்லை, தந்தை இல்லை, யாரும் இல்லை. வேண்டாம் வேண்டாம் என்று உரைத்த பொழுது அடியானமாக என் கற்பையை கெடுத்து விட்டீர்களே. ஏழையாக பிறந்தால கற்பனை தவறாமல் வாழ வேண்டும் என்றுதான் எந்த ஒரு பெண்ணுமே நினைப்பார்களே.
வேண்டாம் இளவரசே, நாங்க ஏழை ஏழை என்று அத்தனை முறை எடுத்து உரைத்த பொழுதோ என்னை அடைய வேண்டும் என்று நினைத்து என் கற்பையை அழைத்து விட்டீர்களே. இனி எனக்கு யாருங்க திருமணம் செய்து கொள்ளுவாங்க? இளவரசே, எனக்கு வாழ்க்கையை கொடுங்க, என்ன உன் மனைவியா ஏற்றுக்க. வாழ்க்கை கொடுப்பது நான் கோபுரம், நீ யாரு? குப்பை மேடு. அப்படி இந்த கோபுரத்திற்கு இந்த குப்பை மேடு ஆசைப்படுவதா? ஏண்டி நாங்க யாரு? சந்தனத்தால குளிக்கக்கூடியவங்க. நீ யாரு? சகதி. நீங்களே உட்காருமா தாயே, உட்காருமா உட்காருமா. குடிசையில வாழக்கூடியவன் நீ கோபுரத்தில் வாழலாம் என்று மனதிலே உனக்கோட்டை விட்டு விட்டாய். நாங்க ஒருவேளை உணவுக்கு வடை இல்லாம வாழ்கிறோம் இல்லை என்று ஏழையாக பிறந்தால கற்பனர் தவறாமல் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கற்பை கெடுத்தவர் நீங்கள் தானே. எனக்கு வாழ்க்கையை கொடுங்க, என்னை வேண்டிக் உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன், உங்க காலை பிடித்து கேட்கிறேன். யாருக்கு யாரை வாழ்க்கை கொடுப்பது? உன் கற்பை கெடுத்து விட்டு ஒருவேளை உணவிற்கே வழி இல்லாமல் வீதியாக பிச்சை எடுத்து துண்ணக்கூடிய பிச்சைக்கார நாயினி. நாங்கள் பணத்தால் புரளக்கூடியவர்கள், பணக்காரன். இந்நாட்டு இளவரசன், வருங்கால நாட்டு மன்னன். அப்படி என்னை நீ திருமணம் செய்ய வேண்டுமா? உனக்கு 5 10 தர்றேன், அதை வச்சு போச்சுக்கு போட்டி. என்ன வார்த்தையை எடுத்து உரைத்து விட்டீர்கள்? பணத்துக்காக படுத்து பஞ்சனையில் புரளக்கூடிய பட்டத்து ராணி நான் இல்லைங்க. என்னங்க என் கற்பை கெடுத்தவன் நீங்க தானுங்க. இத பாருங்க, பேயுமான இரக்கம் என்று உரைப்பார்களே, உங்களுக்கு இரக்கம் என்பது இல்லையா? என்னங்க உன் கற்பை கெடுத்து விட்டு போகட்டும், வேற ஒரு ஆடவனை பார்த்து திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில சந்தோஷமாரி அரிசியா பருப்பாடி அல்ல குறைவதற்கு என் கூட படுத்த நாளைக்கு வேற ஒருத்தர கூட படு. ஐயோ படு. இது என்ன கொடுமை இறைவா? ஒரு பெண்ணாக பிறந்தவள் அம்மி மிதித்து அருந்ததியை பார்த்து ஊர் அருகே உலகம் அருகே அக்கினி சாட்சியாக அனைவருக்கு முன்பதாக பட மேடையை மாலையை மாற்றி மாங்கலத்தை கட்டுக்கொண்டு காலமெல்லாம் கடமடைக்கு மற்ற உரிமையோடு வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். என்னை தொட்டவர் நீங்க, என்னை மறந்து விடு, வேற ஒரு ஆடவரை மணக்க வேண்டும் என்று உரைக்கின்றாய். முடியாதுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் யாருக்கு என்ன பாவத்தை செய்தேனம்மா? யாருக்குடைய நான் கெடுத்து இறைவா? வாழ வேண்டிய மனதில் கற்பை இழந்தவளாக இருக்கிறது. இந்த பாவனுடைய வாழ்க்கையில் இருள் சுழ்ந்து விட்டது. இனி என் அண்ணனுடைய முகத்தில் நான் எப்படி விழிப்பேன்? என் அண்ணனோடு நான் எப்படி இனி நான் இருக்க போகிறேன்? ஆண்டவா, நீ எனக்கு கொடுத்த பரிசு இதுதானா இறைவா?